இந்தியாவின் முதல் சேட்டலைட் ஆரியபட்டா விண்ணில் செலுத்தப்பட்ட தினம் இன்று. விண்வெளி ஆராய்ச்சியில் நாமளும் தனியிடம் பதிக்கணுங்கிறது இந்தியாவுடைய பெரும் கனவு. அந்த கனவை நிஜமாக்க இந்தியாவின் மாபெரும் விஞ்ஞானி விக்ரம் சாராபாயும் இந்தியாவின் பிரதமரான இந்திரா காந்தியும் மிகப்பெரிய அளவுக்கு போராடிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவோட ஒன்றிணைந்து இந்தியா முதல் சேட்டலைட்டை அனுப்பிடுமோங்கிற ஒரு கேள்விங்கிறது வந்துச்சு. அதை தடுப்பதற்காக USSR தன்னுடைய உதவியை தர்றதுக்கு சம்மதிச்சது. USSR உதவியோட நம்மளுடைய முதல் சேட்டலைட் அனுப்புவதற்கான எல்லா வேலைகளும் நடந்துச்சு. ஆனா அந்த வேலை தொடங்கின கொஞ்ச நாள்லயே விக்ரம் சாராபாய் இறந்து போனார். அது பெரிய அதிர்ச்சியா இந்தியாவுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் அவர் பயிற்றுவித்த விஞ்ஞானிகள் தொடர்ந்து முயற்சி செஞ்சாங்க. இந்தியாவுக்கான முதல் சேட்டலைட்டுங்கிறது உருவாச்சு. அதற்கு பெயர் ஆரியபட்டா அப்படிங்கிறது தேர்வு செய்யப்பட்டுச்சு. ஆரியபட்டா சேட்டலைட்டை காஸ்புட்டின் யாட்டுங்கிற சோவியத் ராக்கெட் லான்ச் சைட்ல காஸ்மோஸ் 3M லான்ச் வெஹிக்கிள் மூலமா 1975 ஏப்ரல் மாதம் 19ஆம் நாள் விண்ணில் செலுத்தியது இந்தியா. இந்தியாவுடைய அந்த முதல் சேட்டலைட்டுங்கிறது பல சவால்களை சந்தித்து நமக்கு பல தகவல்களை தந்தது. அப்படி தொடங்கின நம்மளுடைய விண்வெளி ஆராய்ச்சி பயணம்ங்கிறது இன்னைக்கு விண்வெளியையே அசத்திக்கிட்டு இருக்கு. சந்திராயன் உட்பட பல சாதனைகளை இஸ்ரோ செய்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சோவியத் யூனியனுடைய சப்போர்ட்டோட நம்ம முதல் சேட்டலைட் அனுப்பணும். ஆனால் இன்னைக்கு பல நாடுகளுடைய சேட்டலைட்டை நாம தான் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். விண்வெளி ஆய்வில் தன்னிறைவு பெற்று தனிப்பெரும் நாடாக இந்தியா வளரணுங்கிற கனவை இஸ்ரோ நிஜமாக்கிய தினம் இன்று.